ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். செங்கோட்டையன் விஜயோட போய் சேர்றாரு. அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்கிறாங்களே, உங்களுடைய பார்வையில் இது நடக்குமா சார்? செங்கோட்டையனுக்கு சமீப காலமாக பதவி ஆசை வந்துருச்சுங்க. அவருக்கு முதல்ல இருக்கிறப்போ அந்த பதவி ஆசை இல்லாமல் தான் இருந்த எம்ஜிஆர் காலத்துலையெல்லாம். இப்போ பதவி ஆசை வந்துருச்சு அவருக்கு. பதவி ஆசை வந்ததுனால தான் அவர் போய் எப்படியாவது எடப்பாடி மட்டம் தட்டிட்டு நாம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுல தான் பிஜேபியோட போய் டைப் பண்ணுறாரு. போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, அங்கே அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. பார்த்தா அப்போ ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி, அன்னைக்கு ஏற்பட்ட குழப்பம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த ஒரு விவசாயிகள் கூட்டத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா படமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் போடல அப்படிங்கிறக்காக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு ஒரு பெரிய பரபரப்பு எடுத்து ஒரு 2-3 மாதம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே எடப்பாடி கமித்து விட்டுட்டு இவர் மேலே வரலாம் அப்படிங்கிறதுக்கு பிஜேபியினுடைய பேக்ரவுண்ட்லேருந்து அவர் வரக்கு முயற்சி பண்ணார். அதை எடப்பாடியார் திறம்பட சமாளித்து அதை முறியடிச்சிட்டார். முறியடித்ததுக்கு பின்னால் இப்போ எடப்பாடியார் இப்போ தமிழக முழுக்க ஒரு தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணமாக முதல் கட்ட பிரச்சாரம் முடிச்சிட்டாரு. அக்டோபரோட தமிழ்நாட்டில் 234 தொகுதி முடிக்கிறதுக்கு ஒரு முடிவண்டி அவர் தீவிரமாக அதில் போயிட்டு இருக்கிறாரு. இனி அடுத்த கட்டமாக வந்தவர் ஏற்கனவே ஒரு 110-118 தொகுதி சுற்றுப்பயணம் முடிச்சிட்டார். மீதி இருக்கிற தொகுதி வர்றப்போ ஈரோடு மாவட்டம், கோபி வரும், கோயம்புத்தூர்னு இதர சில பகுதிகள், சேலம் இதெல்லாம் வர்றப்போ ஈரோட்டுக்கு தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி செங்கோட்டையன் நினைச்சுக்கிட்டார். ஆனால் எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா செங்கோட்டையனோட குணம் பச்சோந்தி குணமா இருக்குது. திடீர்னு ஒரு முடிவை மாற்றி எடுக்கிறதுனால எடப்பாடி அவர் நம்ப தயாராக இல்லை. அதனால உடனே என்ன பண்ணாரு, ஈரோடு மாவட்டத்துக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரம் வந்தா எடப்பாடியார் தன்னை பின்னுக்கு தள்ளிடுவாருங்கிற முடிவில் தான் இப்போ முன்ஜாக்கிரதை என்ன பண்றாருன்னா, நான் இப்போ வர்ற 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய கட்சியினுடைய இறுதி நிலைப்பாட்டை கட்சியில் இருக்கிறதா வேண்டாமாங்கிறத செயல்படுறேன்னு சொல்லி அவங்க கோவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆஃபீஸில் கொண்டு ஒரு சின்ன கூட்டத்தை பண்ணுறாரு. அந்த கூட்டத்தில் இருக்கிறப்போ எடப்பாடியார் படம் இல்லை. அப்பங்க பெரியார் படம் வச்சிருக்கிறாங்க. புதுசாக பெரியார் படத்தை சேர்த்துறார். செங்கோட்டையன் இதுக்கு முன்னே பெரியார் படத்தை எங்கே இருக்குதுன்னு சேர்த்துல, எம்ஜிஆர் படம் சேர்த்திலின்னு சொல்லி கோயம்புத்தூரில் சண்டை கட்டினாரு. ஆனால் புதுசாக பெரியார் படத்தை வச்சு, அதுக்கடுத்து அண்ணா படம், அதுக்கடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம், அதுக்கடுத்து புரட்சி தலைவி ஜெயலலிதா படத்தை வச்சு அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஒரு மீட்டிங் போடுறாரு. அப்போ ஒரு 100 பேர் ஆதரவாளர்களோட ஒரு கூட்டத்தை போட்டாரு. போட்ட பிற்பாடு என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த கட்சியில் தொடர்றதா வேண்டாமா, ஜனவரி 5ஆம் தேதி அன்னைக்கு நான் இறுதி முடிவு சொல்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கு பின்னால் சத்தியமங்கலம் எம்எல்ஏ பண்ணாரியும் இருக்கக்கூடிய நம்பியூர் ஒன்றிய செயலாளர் இவங்களை வச்சு ஒரு 10 பேர்த்தோட வச்சு ஒரு கூட்டத்தை போறார். 10 பேர்த்தோட வச்சு ஒரு கூட்டத்தை போடுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் நமக்கும் எடப்பாடிக்கு ஒத்து வராது, நம்ம தனி ட்ராக்ல போவோம், எடப்பாடி இருக்குது இன்னையும் நமக்கு கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்காதுன்னு ஒரு முடிவு பண்ணி 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வேறு ஏற்பாடை பண்ணுவோன்னு சொல்லி பேசுறாங்க. பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இப்ப கட்சிக்கு வாவான்னு கூப்பிட்டு இருக்கிறாரு, நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம், விஜய்க்கு விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரையில பாரப்பத்தியில் நடந்த மாநாட்டுக்கு 20 லட்சம் பேர் கூடியிருக்கிறான், அதனால விஜய்க்கு எதிர்காலம் எம்ஜிஆருக்கு எப்படி எதிர்காலம் இருந்ததோ அந்த மாதிரி விஜய்க்கு எதிர்காலம் இருக்கு, நம்ம எடப்பாடியோடு போனா எம்எல்ஏ சீட்டே கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது, நம்மளை அப்படியே மீறி ஜெயிச்சாலும் மந்திரி பதவி கொடுக்க மாட்டார், எடப்பாடியார் கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு அதில் ஒரு முடிவுக்கு அவருக்கு பதவி ஆசை வந்துருச்சு. இப்போ தாவேகா விஜயோட சேர்றதுக்கு சும்மா போய் சேர்ந்தோம்னா விஜய்கிட்ட ஒரு மரியாதை இருக்காது. அதுக்காக என்ன பண்றாருன்னா, ஒரு எம்எல்ஏ, அது பண்ணாரிங்கிற எம்எல்ஏ அவர் கூட சேர்த்துக்கிட்டாரு. நம்பியூர் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் சேர்த்துக்கிட்டாரு. திருப்பூர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி சத்தியபாமா, நான் செங்கோட்டையனுக்கு தான் ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி போட்டு அவர் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. விஜயோட போய் சேர்ந்து ஜெயிச்சா, ஒரு கூட்டணி வச்சு ஜெயிச்சாட்டாக்கா விஜய் முதல்வராக இருந்தாலும் தனக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும் என்ற ஆசையில தான் போய் எப்படியாவது அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுகவில் எடப்பாடிக்கு செல்வாக்க குறைக்கணுங்கிற முடிவில் தான் செங்கோட்டையன் இருக்கிறார். அதிமுக எடப்பாடி செல்வாக்க குறைச்சிட்டாக்க நம்ம செல்வாக்க வரணும். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு என்னுடைய கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்கும்னு சொல்லி செங்கோட்டையன் ஆசைப்படுறாரு.
ஆனா அந்த ஆசை நிராசையாக போயிட்டு இருக்குது இப்போ. ஏன்னா எடப்பாடி அவர்களோட யார் கூட இருக்கிறான்னு சொன்னா ஈரோடு மாவட்ட செயலாளர் KV ராமலிங்கம் அவர்கள் கூட இருக்கிறாரு. அவரு எடப்பாடிக்கு நம்பிக்கை பாத்திரமா இருக்கிறாரு. அவர் எல்லா நிகழ்ச்சியிலையும் போய் கலந்துக்கிறாங்க. ஆனா செங்கோட்டையன் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறது இல்லை. எப்படியாவது கட்சியை குழப்பி குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலான்னு பார்க்குறாரு. அவர் விஜயோடு போய் சேர்ந்தாராக்கா விஜய் கட்சி ஆட்சிக்கு வருமுங்கிற நம்பிக்கையில் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தனியாக கணக்கெடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடியார் தனியாக ஒரு கணக்கெடுத்துக்கிட்டு செங்கோட்டையனை கட்சியில் வச்சிருந்தோம்னாக்கா கட்டிச்சோத்துக்களை எழுதி வச்சிருக்கிற கதை தான். நமக்கு எப்பவுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால செங்கோட்டையனை இப்போ கல் சுற்றுலாங்கள் முடிவில் ஏற்கனவே எடப்பாடியார் முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனால் இடையில இந்த பிஜேபி எல்லாம் இழுத்து பிடிச்சி தான் உட்கார வச்சிருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக எடப்பாடியார் சுற்றுப்பயணம் போறாரு இல்லைங்க. போகிறப்ப செங்கோட்டையன் எடப்பாடியார் ஒரு முதல்வராக இருந்தார். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் ஊர் வழியாக போகிறப்போ இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களும் அவர் ஊர் வழியாக அடுத்த மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறப்போ அந்த வழியில் வரவேற்பு கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுக்கணும்ல. நீ கூட போய் சுத்த வேண்டாம். நீ எடப்பாடியோட கூட போக வேண்டாம். அந்தந்த ஊர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிற கழக தொண்டர்கள் எடப்பாடியோட சேர்ந்துக்குவாங்க. உங்கள் மாவட்டத்தை தாண்டி போகிறப்போ நீங்கள் போகிறப்பன்னுட்டு ஒரு எல்லையில் ஒரு வரவேற்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா தான் நீங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறதா அர்த்தம். ஆனால் நீங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களோ, ஆனால் எடப்பாடிக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை. இப்போது எடப்பாடி கொண்டுட்டு போய் செங்கோட்டையனை பின்னால் சேரில் உட்கார வச்சுட்டாங்க வெளியே பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போது நல்லா படிக்கிற பையனை தான் வாத்தியார் முன்னால் உட்கார வச்சிருப்பான். நல்லா படிக்காத பையன் என்ன பண்ணுவான், பின்னால் கொண்டு உட்கார வச்சுருவேன். நீ சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறான், படிக்கிற வசதிகளை கெடுத்துருவீங்கன்னு சொல்லி. அதனால் செங்கோட்டையனுடைய செயல்பாடுகள் சரியில்லாதனால தான் செங்கோட்டையனை தூக்கி பின்னால் போட்டாரு. அவர் நல்லா யார் கட்சியில் செயல்படுறாங்களோ அந்த செயல்பாடுகளை முன்வரிசையில் வச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் செங்கோட்டையனுக்கு எப்படியாவது எடப்பாடியை எந்த அளவுக்கு எடப்பாடியை பலவீனப்படுத்தணுங்கிற நினப்பில் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த பலவீனப்படுத்தணுங்கிற நினப்பு செங்கோட்டையர்களுக்கு பகல் கனவாக போகும். அவர் ரெட்டலை அப்படிங்கிற ஒரு மரியாதையாக இருந்ததுன்னா தான் அவருக்கு கட்சியில் இடமோ ஒழிய தனியாக நின்னோம் மற்ற இதர கட்சியிலையோ சேர்ந்து போய் சேர்ந்தாங்களாக்கா அவர் அந்த தொகுதியில் கண்டிப்பாக தோற்று போயிடுவார். இப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை சுற்றிக்கிட்டு இருக்க இந்த ஒரு வருஷமா அதிமுக குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆசாமி, ஏற்கனவே குழப்பம் பண்ணுறவர் எடப்பாடியார் தூக்கி ஓபிஎஸ் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, தினகரன் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, சசிகலா அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாரு. செங்கோட்டையன் எடுத்து ஒரே வார்த்தையில் உனக்கு கட்சிக்கு சம்மந்தம் அறிக்கூட தயாராக இருந்தாலும் பிஜேபியினுடைய அழுத்தம் காரணமாக கொடுக்காம இருக்கிறாரு. இந்த நிலைமையை பார்த்துட்டு போனாக்கா 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு 10 மணிக்கெல்லாம் நான் என்னோட முடிவை சொல்கிறேங்கிறாரு. முடிவுக்கு யார் யார் கூட போவாங்கனாக்கா சத்யபாமா பழைய திருப்பூர் எம்எல்ஏ போவாங்க. அப்போ பன்னாரின் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் போவார். அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 2-3 ஒன்றிய செயலாளர் போவாங்க. ஒரு வார்டு கவுன்சிலர்கள்லாம் போவாங்க. போகிறதுனாக்கா ஒரு 10% பேர் தான் அவருக்கு ஆதரவாக போவாங்க. மீதி இருக்கிற 90% பேர் செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பாகவும் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கட்சியில் குழப்பம் பண்ணாமல் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற நினப்பில் இருந்திருந்தா செங்கோட்டையன் எடப்பாடிக்கு அனுசரித்து போகிற தவிர வழி கிடையாது. அப்படி இல்லைன்னா செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாகிவிடும், பூஜ்ஜியமாகிவிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.